ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஃபஸ்ட் யூனிட்டில் வளரும் செல்வங்கிற டாப்பிக்கில் இந்த அட்டவணை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த முந்திரி தமிழ் பெயர்களும் எண் அளவுகளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப நான் எதெல்லாம் சமமாக இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அதில் அரைமானம் இதில் புக்கில் கொடுத்துருக்குற டேட்டா. இது எப்படி ஒன்றுத்துக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதான் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் 1/40 எழுதியிருக்கேன். இது அரைமா. அடுத்த ஒரு மானம் அது ஈக்குவல் நேரம் 1/20 வச்சுக்கிங்க. அடுத்த இருமானம் அது 2/20 வச்சுக்கிங்க. 3 மானம் அது 3/20 வச்சுக்கோங்க. 4 மானம் அது 4/20 வச்சுக்கிங்க. இதை ஈஸியாக இப்போலாம் ஒரு மாவை நீங்கள் 1/20 எடுத்துக்கலாம். புக்கில் உள்ள டேட்டா டைரெக்டாக வந்துருச்சு. அடுத்த இருமானம் 1 1 1 2 2 20 அப்படின்னா 1/10 புக்கில் உள்ள டேட்டா டேரெக்டாக வந்துருச்சு. 3 மானம் 3/20 இதை அடிக்க முடியாது. 3/20. 4 மானம் 1 4 4 5 20 இது 1/5. ஆக இது எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பு தான். 1/20 2/20 3/20 4/20 இது சேமாக வந்திருக்கு. இதை அடித்து தான் இவங்க புக்கில் மாரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதை ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த டாபிக் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் அரைமானம் 1/40 கொடுத்துருக்காங்க புக்கில். இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா 0.5/20 அப்படின்னு போடுறேன். இதை ஈக்குவல் பண்ணி போட்டிங்கன்னா 1/40 வந்துடும். புக்கில் உள்ள டேட்டா டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு மானம் 1/20, ஒரு மாங்காய் 20 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருமானம் 2/20, 3 மானம் 3/20, 4 மானம் 4/20. அதை சிம்பிளிஃபை பண்ணி போடுறப்ப தான் நம்மளுக்கு 1/5 3/20 1/10 1/20 1/40 கிடைக்கிது. அப்போ இந்த அட்டவணையில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு 5 ஒரே ஃபேமிலியாக வச்சுட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கால் வீசம், அரை வீசம், முக்கால் வீசம், வீசம், 3 வீசம். இதில் பார்த்திங்கன்னா கால் வீசத்தை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இது டைரெக்டாக அப்படியே வரும். 1/64 வந்துடும். அடுத்தது அரை வீசம்னா 2/64 வச்சுக்கிங்க. 2/64 அடித்து போட்டிங்கன்னா 1/32 வந்துடும். அடுத்தது முக்கால் வீசம்னா அதை டைரெக்டாக 3/64 தான் புக்கில் உள்ள டேட்டா அப்படியே தான் வரும், மாறாது. ஏன்னா 3/64 ஈவு இல்லாமல் மீதி இல்லாமல் அடிக்க முடியாது. அடுத்தது வீசம்னா இது 4/64 அடிச்சிங்கன்னா 1/16 அப்படின்னு வந்துடும். இதுவும் புக்கில் உள்ள டேட்டா அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அப்போ இந்த அட்டவணையில் இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் அடித்து போட்டுடலாம். அடுத்தது ஒரு வீசம்னா 1/16னா 3 வீசம்னா 3/16 முடிஞ்சிருச்சு. அதே தான் அரைக்காணினா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. 1/60 1/160 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது காணினா அரைக்காணி 1/160னா காணினா 2/160. இதை அடித்து போட்டிங்கன்னா 1/80 வந்துடும். அடுத்தது முக்காணினா காணி ஒரு காணிங்கிறது 1/80னா 3 காணினா 3/80. இதுவும் டைரெக்டாக வந்துடும். நீங்கள் அடுத்தது முந்திரினா 1/320. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1 கிலோ முந்திரி 320 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அரை கிலோ முந்திரி எவ்வளோ, 1 கிலோ முந்திரி 320 ரூபானா அரை கிலோ முந்திரினா 2/320 போடுறீங்களா. இதை அடித்து போட்டிங்கன்னா 1/160. அது டைரெக்டாக புக்கில் உள்ள டேட்டா வந்துடும். நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரே ஒரு டேட்டா இது மட்டும்தான் அரைக்கால்னால் 1/8. இந்த டேட்டா மட்டும் தனியாக இருக்குது. இதில் எதுலேயுமே சேராமல் இருக்குது. அப்போ மொத்தம் மாவில் 5 இருக்குது, வீசமில் 5 இருக்குது, காணியில் 3 இருக்குது, முந்திரியில் 2 இருக்குது, அரைக்கால்னு தனியாக ஒரு டேட்டாவில் இருக்குது. இதுதான் இந்த டேபிளில் உள்ளதை கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிளை நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்குங்க. இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கம்மிங் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.